அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி தேற்றாத்தீவு பிரதான வீதியில் அமைந்துள்ள கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னால் நேற்று அதிகாலை பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் வட்டாரக வாகனத்தை செலுத்திச் சென்ற சாரதி இதன்போது எதுவித ஆபத்துகளுமின்றி தேவாதீனமாக உயிர் பிழைத்துள்ளார். காத்தான்குடி பகுதியிலிருந்து மருதமுனை நோக்கி சென்று கொண்டிருந்த வட்டாரக வாகனமே தேற்றாத்தீவு கொழும்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னால் இருந்து மின் கம்பத்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்துள்ள பிரபல வர்த்தக நிலையத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக கிடைக்கப்பெற்ற பொதுமக்களின் முறைப்பாட்டிற்கு அமைக்கவே வர்த்தக நிலையத்தில் நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சோதனையின் போது விற்பனை நிலையத்திலிருந்து காலாவதியான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அழுகிய பள்ளங்கள் மரக்கறிகள் விற்பனைக்காக வைத்திருந்ததுடன் களஞ்சிய சாலை சுகாதாரமான முறையில் பேணப்பட்டிருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அளிக்கப்பட உள்ளது. மேலும் விற்பனை நிலையத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஏனைய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வரையில் களஞ்சிய சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த பாதாள உலக குழுவின் முக்கிய செயற்பாட்டாளர் என்று கூறப்படுகின்ற கமாண்டோ சாலிந்தவை அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள கமாண்டோ சாலிந்தவை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போதே நீதவான் குறித்த சந்தேக நபரை அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். பொலனறுவை சுயவாகம பகுதியில் மோட்டார் சைக்கிளும் மோதி இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் 4 வயது சிறுமியொருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொலனறுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோமாவதிக வீதியின் சுயவாகம பகுதியில் நேற்றைய விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பொலனறுவை பழுகஸ்தனமன பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 80 வயதுடைய முதியவரே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிபெந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்பரப்பில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் பேருவளை பகுதியைச் சேர்ந்த 25 மற்றும் 29 வயதுடைய இளைஞர்கள் என்று தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 25 வயதுடைய இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மற்றைய இளைஞரான 29 வயதுடையவரின் சடலத்தை தேடும் பணிகள் கடற்படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசேட அதிரடிப்படையினர் சமிக்ஞையை மீறி சட்டவிரோத மணல் அகழ்வு ஏற்றிச் சென்ற 2 உளவு இயந்திரம் மீது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பூநகரி வீதி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி பயணித்த 2 உளவு இயந்திரம் விசேட அதிரடிப்படையினர் தடுத்து நிறுத்திய போதும் சமிக்ஞையை மீறி சென்றமையினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் உளவு இயந்திர வாகனத்தில் மணல் ஏற்றிச் செல்வது விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமையாகவே குறித்த வாகனத்தை நேற்று இரவு துப்பாக்கிச்சூடு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் விசேட அதிரடிப்படையினர் ஒருவர் உளவு இயந்திரத்தில் மோதுண்டு கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை முனைக்காடு குடியிருப்பு பிரதேசத்திற்குள் காட்டு யானை ஒன்று ஊடுருவி தாக்கியதில் 74 வயதுடைய வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதம் மாத்திரம் காட்டு யானைகளின் தாக்குதலால் 3 உயிரிழந்ததுடன் 6 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முனைக்காடு மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த 74 வயதுடைய கதிர்காமத்தம்பி சிவபாக்கியம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் யானையின் அட்டகாசத்தால் வீடு ஒன்றும் சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் இருந்த யானையை வெளியேற்றும் நடவடிக்கையை வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். களுத்துறை, ரத்தினபுரி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழைக்கு அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது.
இன்றைய தினத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு தொடர்பில் அந்த திணைக்களத்தினால் நேற்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்மாந்துறை பிரதேச சபைக்குட்பட்ட தனியார் கல்வி நிலையங்களின் கல்வி செயற்பாடுகளை 4 வாரங்களுக்கு நிறுத்துமாறு சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ILM மாக்கீர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நடைபெற்று முடிந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கு ஓய்வை வழங்கும் நோக்கில் ஏப்ரல் 1ஆம் தேதி வரையில் அவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகளை தனியார் கல்வி நிலையங்களில் மேற்கொள்ள வேண்டாம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி சமாந்துறை பிரதேச சபை வலய கல்வி அலுவலகம், நம்பிக்கையாளர் சபை, தனியார் கல்வி நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் சமூக சேவை அமைப்புகள் இணைந்து எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவுறுத்தலை கடைபிடிக்காத தனியார் கல்வி நிலையங்களுக்கு எதிராக பிரதேச சபை கட்டளை சட்டத்தின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வரி கட்டமைப்பில் பாரிய மாற்றங்களை கொண்டுவரும் நோக்கில் 2017ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலத்தினை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதியமைச்சர் அனுரகுமார திசாநாயகவினால் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி இதற்கான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னரே இவை நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைப்பதற்கான போட்டி பரீட்சைக்கு முன் நிபந்தனையான பட்டப்படிப்பு தகுதியை நிறைவு செய்வதற்கான கால அவகாசம் திருத்தப்பட்டுள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரையில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த 40 வயதுக்குட்பட்டவர்கள் தற்பொழுது தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாகியுள்ளனர். இது தொடர்பிலான திருத்தப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் அரசு சேவையில் பணியாற்றி முறையான அனுமதியுடன் பதவி விலகிய நபர்களிடம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு முன் பட்டப்படிப்பை நிறைவு செய்திருந்தால் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்று புதிய வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான பாதணி வவுச்சர்களின் செல்லுபடி காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வருகின்ற 28ஆம் தேதி நிறைவடைய இருந்த போதிலும் தற்போது அதன் செல்லுபடியாகும் தேதி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்களில் கல்வி பயிலும் இல்லற மற்றும் துறவர மாணவர்கள் மற்றும் சீல மாதாக்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான பாதணி வவுச்சர்களை வழங்கும் திட்டத்தின் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான மொழிநாடு மேற்கொன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 725 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். 3700 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயுவை ஏற்றியுள்ள மேலும் ஒரு கப்பல் நாட்டை அடைய உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணரத்ன இது தொடர்பில் தெரிவிக்கையில், இந்த கப்பல் வருகையுடன் இம்மாதம் இதுவரையில் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த எரிவாயு அளவு 28,000 மெட்ரிக் டன்களை கடந்துள்ளது. இந்த கையிருப்பின் விநியோகம் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்படும் என்று நிறுவனம் உறுதி செய்துள்ளது. மேலும் தினசரி சந்தைக்கு விடப்படுகின்ற எரிவாயு அளவை 1200 மெட்ரிக் டன்னில் இருந்து 1700 மெட்ரிக் டன்னாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களத்துறையில் சட்டவிரோத மதுபான விற்பனை மற்றும் ஏனைய சோதனைகளை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் பதிவுகளை மேற்கொண்டுவிட்டு பெண்ணொருவருடன் விடுதியில் தங்கியிருந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பணியிலிருந்து இடைநீக்கப்பட்டுள்ளார். வேலிப்பெண்ண போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வேலிப்பெண்ண போலீஸ் பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் MK அனு ரஜித்தின் உத்தரவின் பேரில் மேலும் 3 அதிகாரிகளுடன் இணைந்து சோதனை நடவடிக்கைகளுக்காக வெளியேறுவதாக போலீஸ் புத்தகத்தில் பதிவிட்டுவிட்டு அவர் போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியேறியுள்ளார். இது தொடர்பில் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதன்போது குறித்த சார்ஜென்ட் மத்துகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அகலவத்தை வீதியில் உள்ள விடுதி ஒன்றில் பெண்ணொருவருடன் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
கடமை நேரத்தில் ஒழுக்கமற்ற மற்றும் மோசடியான செயல்கள் காரணமாக குறித்த போலீஸ் அதிகாரி உடனடியாக பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.